مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم نوّر إله السماء قلب الغريب كما نورت قلب إمام من ناس غزالي. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்த அக்காட் சேனலுடைய வியூவர்ஸுகளே, அன்பு மாணவர்களே, நண்பர்களே, அன்பானவர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய அருளால் நிறைய மாணவர்கள், நிறைய நண்பர்களுடைய, ஆலிம் நண்பர்களுடைய வேண்டுதலுக்கிணங்க இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இச்சேனலை விட்ட பாடத்திலிருந்து நாம் தொடர்கிறோம். இடையில அந்த பழைய பாடங்களையும் நாம் திருப்பி போடுவோம் இன்ஷா அல்லாஹ். அதனால் அந்த இடையிலிருந்து நீங்கள் தொடராக கன்னிவாக பாருங்கள். அதில் உள்ள குறை நிறைகளை எனக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் அதுக்கு சரியான முறையில் விளக்கம் தர்றேன். ஏன்னா அரபிங்கிறது ஒரு அழகான மொழி. எனவே எல்லோருமே இதுக்கு சப்போர்ட்டாக இருங்க இன்ஷா அல்லாஹ். நான் வீடியோ போடாததுக்கு காரணமே அதுதான். நிறைய பேர் பார்க்கவில்லை, ரொம்ப வியூஸ்லாம் குறைஞ்சிச்சு. சரி, ஆர்வம் இல்லையோ, நம்ம தெரிஞ்சதை தெரியப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் தானே தவிர வேறு எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. சரியா இன்ஷா அல்லாஹ். அதனால் மீண்டும் நம்ம காணொலியை பாருங்கள். வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு 2 வீடியோ, அதிகபட்சம் 2 வீடியோ, குறைஞ்சது நான் ஒரு வீடியோ போட முயற்சி பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா எனக்காண்டி அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. எல்லாமல்ல அல்லாஹு தாலா நம்முடைய இந்த முயற்சியை ஏன்னா அல்லாஹ் ஏற்பானாக. நாம் செய்கின்ற முயற்சி சொர்க்க மொழிக்கான ஒரு முயற்சி என்பதை நாம் மறந்துடக்கூடாது. எனவே அதை முறையான பயிற்சியோடு நாம் என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு அவா தான். எல்லாமல்ல அல்லாஹு தாலா நம்முடைய அவாவையும் துவாவையும் ஏற்றுக்கொள்வானாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, நீண்ட நாளுக்கு பின்னால் நாம் இந்த அக்காட் சேனல் மூலமாக உங்களிடம் பேசுகின்ற ஒரு வாய்ப்பை பெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நிறைய நண்பர்கள் நம்மளிடம் கேட்டுக்கொண்டதின் காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் பாடங்களை தொடராக நாம் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம், அதாவது பே. அந்த பே வந்து நடுவில் வரும்போது எப்படி, ஆரம்பத்தில் வரும்போது எப்படி, இறுதியில் வரும்போது எப்படி, அதனுடைய தோற்றம் அப்படிங்கிறத தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பே சொல்லிக்கிட்டால் பேயிலிருந்தே தே இருக்குது, சே இருக்குது. ஏன்னா இந்த 3மே ஒரே அமைப்பு, சேர்ந்த எழுத்து. அதே போல் யா இருக்குது பாருங்கள், யாவும் கிட்டத்தட்ட நடுவில் வருகின்ற பொழுது இதே மாதிரி தான் இருக்கும், பே மாதிரியே தான் வரும். அதேமாதிரி நூன் இருக்குது பாருங்கள், அந்த நூனும் அப்படித்தான் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் வரும். நடுவில் வருகின்ற பொழுது மட்டும் இதுக்கு ஒத்தே வரும். சரியா, அதை தான் நீங்கள் பார்க்குறோம். நான் எழுதிட்டு இருக்கிறேன். ஏன்னா பாருங்கள் தெரியும், பபுன் பாபபுன் அப்படின்னு இருக்குது பாருங்கள். பே எப்படி இருக்குது பற்றியில் ஆரம்பத்தில் வருகின்ற பொழுது, நடுவில் வரும்போது, கடைசியில் வரும்போது. அதேமாதிரி பத்துன் பே ஆரம்பத்தில் வருது, பரக்கத்துன் பே ஆரம்பத்தில் வருது, பிர்ருன் பாருங்கள், பத்துன் திரும்ப அதே தான், பத்துன் ஆரம்பத்தில் பே எப்படி வருதுன்னு பாருங்கள். இது அது நம்ம கவனிக்க வேண்டியது அது மட்டும்தான். ஆரம்பத்தில் பே எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க போகிறோம். சரியா, பார்த்துட்டிங்களா, பத்துன். சரியா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து அதே தான், பே ஆரம்பத்தில் வர மாதிரி ஒரு 3 வார்த்தை, ஒரே வார்த்தை 3 தடவை. சரியா, ஒரே வார்த்தை 3 தடவை. பிர்ருன் பிர்ருன். சரியா, பே ரே ஒரு மாடல். அதுமாதிரி அடுத்து இன்னொரு மாடல், இது 3வது மாடல். ஷார்ட்டாக போடுறது பிர்ருன். அதே மாதிரி தான் பிர்ருன். அடுத்து பரக்கத்துன் பாருங்கள், பே ஆரம்பத்தில் வருதுன்னா பரக்கத்துன், க துன், பரக்கத்துன். இந்த பரக்கத்துங்கிற வார்த்தையே 3 தடவை நீங்கள் எழுதி பார்க்கணும்ல, அதுக்காக வேண்டி. சரியா, பே வந்து ஆரம்பத்தில் வர்றதை எப்படி 3 தடவை இந்த பரக்கத்துங்கிற வார்த்தையை அப்படி திரும்ப என்ன செய்யணும்,
எழுதி பார்க்கலாம். அதுதான் பார்க்குறீங்க நீங்கள். ஆனால் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கணும். இதே மாதிரி அமைப்பில் என்ன செய்யணும், எழுதணும். அடுத்து பஹ்ருன், பே ஹே ரே, பஹ்ருன். இதுவும் அதுதான், பஹ்ருன் தான். மூணு அமைப்பில். இந்த பஹ்ருனில் மட்டும் இந்த மாதிரி ஹேயோட பே வரும்போது மட்டும் இந்த மாடலில் எழுதலாம். ஹேயோட பே வருதுங்கிறப்ப, பேயோ தேயோ சேயோ ஏன்னா வருதுங்கிறப்ப இந்த அமைப்பில் எழுதலாம். கொம்பு மாதிரி வளைக்கணும். கீழேருந்து அப்படியே மேலே தூக்கி என்ன செய்யணும், வளைச்சி ஹேவுடைய வடிவத்தை கொண்டு வந்தால் பாருங்கள். பஹ்ருன் அந்த அமைப்பு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. புகாரி அப்படின்னு எழுதும்போது இந்த மாதிரி எழுதுவாங்க. பே ஹே ஜீமு இந்த 3 வார்த்தையும் வரும்போது அதுமாதிரி நூனுக்கும் இந்த மாதிரி எழுதலாம். சரி, அடுத்து பாருங்கள். ஹே ஜீமுக்கு இப்போ உதாரணம். சரியா, பே ஆரம்பத்தில் வந்து ஹே, அந்த ஹே ஜீமு ஹே 3மே ஒரே மாடலில் வர்றதுனால இதே அமைப்புக்கு பொருந்திடும். எப்படி வந்து பே எழுதிட்டா தே சே எப்படி வந்துடுமோ அது மாதிரி அதே தான், சேம். ஒட்டிடும், லேசாக ஒட்டணும் அதில், இல்லாட்டி ஐனை கொண்டு ஒப்பா போயிடும். இந்த பாருங்கள், நான் சொன்னல அந்த கொம்பு வடிவு. இது பேய் மட்டும் இல்லை, தேயும் இந்த மாதிரி எழுதலாம். சேயும் ஹே ஜீமு ஹேயோடு சேர்ந்து வரும்போது மட்டும் இப்படி எழுதணும். ஆமாம், சேர்ந்து வரும்போதுனா கடைசியாக வந்தாலும் சரி இந்த தாரீக் அப்படின்னு போடுற மாதிரி இல்லையா, பாருங்கள். அந்த ஏவுடைய அமைப்புலையும் இந்த மாதிரி 2 கீழே 2 புள்ளி வச்சுட்டா ஏ போயிடும், அவ்வளோதான். மேலே 2 புள்ளி வச்சா தே, 3 புள்ளி வச்சா சே, அவ்வளோதான். ஆனால் இந்த மாதிரி கூம்பு வடிவங்கிறது எப்போ தான் வரும், ஜீமு ஹேயோட எழுதும்போது தான் வரும். திரும்ப பரக்கத்து மேலே ஒரு தடவை விட்டுச்சுல, அதனால் திரும்ப பரக்கத்துன்னு எழுதுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்க. அடுத்து இப்போ வந்து பே வந்து இடையில வரும்போது, நடுவில் வரும்போது எப்படி வரும், அது பேன்னு வச்சாலும் சரி, தேன் வச்சாலும் சரி, சேன் வச்சாலும் சரி. ஏ கீழே 2 புள்ளி வச்ச ஏயும் நடுவில் வரும்போது இப்படி வரும் பாருங்களேன். லபனுன், பே வந்து நடுவில் வந்திருக்கா, அமைப்பு பாருங்கள். லபனுன். இங்கே நூனோ லாமோ நமக்கு கிடையாது, இங்கே பே தான். நடுவில் பே வர்றதுக்கு உதாரணம் இது, பே. சரியா, லபனுன். அரபி ஒரு அழகான மொழி. ஏன்னா ரசித்து நம்ம என்ன செய்யலாம், படிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், எழுதுறதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஜபலுன், பே நடுவில் வந்திருக்கா, ஜபலுன். அதே தான், இடத்துக்கு ஏற்ப நம்ம சுருக்கிடலாம். நீட்டுகின்ற பொழுது கொஞ்சம் நல்லா நீட்டியே எழுதிக்கலாம். ஜபலுன் நடுவில் வந்திருக்கா, ஹபுலுன். பாருங்கள், தெரியும். ஹே முடிஞ்ச உடனே பேலாம் தனியாக சேர்ந்துருது பாருங்கள். ஹபலுன் முடிஞ்சா. ஹப்பத்துன், பே பாருங்கள், பே அமைப்பு பாருங்கள், தெரியும். ஹப்பத்துன், புள்ளி வைக்காமட்டேன். ஹப்பத்துன். பே அமைப்பு பாருங்கள், தெரியும். ஹப்பத்துன். ஹபலுன். பே பாருங்கள், நடுவில் வருது. ஹபரும் கொஞ்சம் நீட்டியிருக்கோம், அவ்வளோதான். ஹபரும், டே வந்தாலும் இப்படித்தான், ஏ வந்தாலும் இப்படித்தான், சே வந்தாலும் இப்படித்தான். இந்த பேய்க்கு பேங்கிற ஒரு நடுவில் வரும்போது மொத்தம் இந்த 4 எழுத்துக்கள் ஒன்றா வரும். பே, அவ்வளோதாங்க அன்றைக்கி எழுதின பாடம். சே, ஏ, நூன்,
நூனும் இந்த அமைப்பில் தான் வரும். ஏன்னா இந்த பாருங்கள், இப்போ பே தே சே சரியா, இடையில வருது, ஆரம்பத்தில் வருது. ஆரம்பத்தில் வர்றதுக்கு தான் எல்லா உதாரணம். 4 வார்த்தை எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும்? பத்துன் பே தோ, பத்துன் ஆரம்பத்தில் வர்றதுக்கு பத்துன், பிர்ருன் பிர்ருன் பிர்ருன், பரக்கத்துன் பரக்கத்துன். சரி, இதெல்லாம் ஆரம்பத்தில் வர்றது தான். இப்போ வந்து பே ஆரம்பத்து பஹருன் பஹருன் பஹருன். எழுத்து அமைப்பு கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். பஹருன் பற்றில அந்த கூம்பு, பஹுன் பஹுன் பஹுன், கூம்பு கூம்பு வந்துடுச்சு. சரி, அந்த 3மே ஒரே, பே வைக்கலாம், நூன் வைக்கலாம், தே வைக்கலாம், ஏ வைக்கலாம். சரியா, பறக்கத்து. இப்போ பே தே சே இது வந்து நடுவில் வர்றதுக்கு உதாரணம். ஏயும் சேர்த்துக்கரலாம், நூனையும் அதுமாதிரி சேர்த்துக்கரலாம். என்ன, நான் அதுக்கு உதாரணம் எழுதலை, நடுவில் பேய்க்கு மட்டும்தான் இப்போ உதாரணம் தந்திருக்கிறேன். ஆனால் ஒரு எழுத்தான் அது, இந்த எழுத்தை நம்ம மொத்தத்தில் இருந்து கழிச்சிக்க வேண்டியது. நடுவில் வரும்போது மட்டும் இப்போ ஒரு ஷார்ட் ஆகும் கொஞ்சம். சரியா, அப்போ இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பாடத்தில் மேலும் இதனுடைய தொடர்ச்சிகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம காணலாம். இன்ஷா அல்லாஹ் நல்லா பயிற்சி செஞ்சு பாருங்கள். அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன்.